ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க்குங்க. நம்ம ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, முதலாவது நம்ம எப்படி செய்யணும்னு கத்துக்கொள்ளலாம். நம்ம பைபிள் படி பார்த்தாக்கா, தீத்து 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மை காண்பிக்கும் புத்தி சொல்லுன்ட்டு வசனம் இருக்குங்க. நம்ம ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி செய்யணும் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நம்ம அவங்களுக்கு பயந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணுமாமா. அதே போல நம்ம ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதான். இது இப்போ உங்க முதலாளி ஏதோ ஒன்று செய்ய சொல்றாரு. அப்படி செய்ய சொன்ன உடனே நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இல்ல நான் ஆல்ரெடி அந்த வேலையை முடிச்சுட்டேன், இல்ல இந்த வேலையை நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி இல்லாம எதிர்த்து பேசக்கூடாதா, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாதா. அவங்க சொல்றது என்னவோ அது நம்ம செய்யணுமா. சரி பிரதர், இப்போ ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும், நம்ம ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும், அப்படி அது நம்ம பார்க்கலாம் பைபிள் படி. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற பைபிள் ரெஃபரன்ஸ் எங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை என்று வசனம் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய வேலையை எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பிரதர் நான் ஐடில வேலை பண்றேன், எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு முதலாவது ஹார்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியம். என்ன பிரதர் அப்ப ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம் இல்ல நீங்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லுங்க. எது செஞ்சாலும் நம்மளுடைய பலத்தோட நம்ம செய்யணுங்களா. நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்பவே முக்கியம் பலம் தாங்க. நம்ம இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம் பைபிள்ல இருந்து. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யோசிப்பினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, கூட பிறந்த சகோதரர்களை என்ன பண்றாங்கன்னாக்கா குழியில தள்ளி விட்டுறாங்க. அவங்க குழியில தள்ளின உடனே அங்கிருந்து அவரை போத்திபார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போத்திபார் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, வீண் பழியை கூட அவர் சுமந்துடுறாருங்க. இந்த மாதிரி நடந்த உடனே யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யவே மாட்டாங்க, யோசிக்குவாங்க, ஐயோ என்ன ஆண்டவரே என்னுடைய சகோதரர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க, என் மேல வீண் பழி விழுந்துச்சு, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவங்களுடைய கோல் என்னவோ, அவங்களுடைய ஏம் என்னவோ அது செய்யாமலே போயிடுவாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய வேலை என்ன, சொப்பனத்தை எக்ஸ்பிளைன் பண்றது தானே, அந்த வேலையை தான் அரண்மனையில போய் கூட செஞ்சாருங்க. அதனால தான் அவர் அதிகாரியா உயர்த்தப்பட்டாரு. இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்க்குற ஸ்தலம் நீங்க எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி இன்னைக்கு வரப்போகுது. பிரதர் என்ன பிரதர் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க மட்டும் தான் முன்னேறுவாங்களா, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க முன்னேற மாட்டாங்களா அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, அதுக்கான பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, இரும்பு ஆயுதம் மழுங்காமல் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அது பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும், ஆகையால் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானமே பிரதானம் மட்டும் வசனம் இருக்கு. என்ன பிரதர் அங்க பார்த்தா ஹார்ட் ஒர்க்குன்றீங்க, இங்க பார்த்தா ஸ்மார்ட் ஒர்க்குன்றீங்க, நாங்க எப்படித்தான் பண்ணோம் ஒரு வேலைனாக்கா ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம் தான் நான் சொல்ல வரேன். சரி பிரதர், ஸ்மார்ட் ஒர்க்னா எப்படி இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம எரிகோ கோட்டையை இஸ்ரேல் ஜனங்கள் கைப்பற்றிருக்காங்க. நீங்க யோசிக்கணும், எரிகோ கோட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இவங்க எப்படி கைப்பற்றினாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்க யோசுவா 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதை 7 நாள் சுற்றி வராங்க. 7 நாள் ஒரு பெரிய சத்தத்தை அங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க கிரியேட் பண்ணதுனால தான் அவங்க அந்த இடத்த கைப்பற்றி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமா கூட நீங்க சரி பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்க வாயில வைங்க, கண்டிப்பா அற்புதம் நடக்கும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால காண்பிக்க கடவன்ட்டு வசனம் இருக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஞானியா இருந்தாக்கா, பிரதர் நான் கர்த்தர் இடத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னாக்கா, நீங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் சாந்தத்தோட நீங்க ஹேண்டில் பண்ணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, நிறைய பேர் இப்போ நான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட வேலை இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, நீங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீ கைட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பேன்ட்டு சொல்லியிருக்கு. அங்க நீ ஹார்ட் ஒர்க் பண்ணத்தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணத்தான் நீ உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த மாதிரிலாம் கர்த்தர் சொல்ல.
நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணாலும் சரி, நீங்க ஐடியில் வேலை பண்ணாலும் சரி, நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் சரி, கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்குவார். கையின் வேலையை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அவர் உண்மை உள்ளவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேங்க. இந்த மாதிரி பைபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. God bless you.